இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக நம்மை சந்திக்க செய்த தேவாதி தேவனுக்கு சகல துதியும் கனமும் மகிமை உண்டாகட்டும். ஜெபம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். திரும்பமாக நாங்கள் கூடி வரவும், திரும்பமாக நாங்கள் இணைந்து உம்முடைய முகத்தை பார்க்கவும் தேவன் தந்த எல்லா கிருபைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது உம்முடைய கிருபையே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று நாங்கள் விசுவாசித்து உம்மை துதிக்கிறோம். ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்பது எங்களுக்கு இன்பமானது. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களை புடமிடுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களை உருவாக்குகிறீர். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு ஜீவனை தருகிறீர். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் கர்த்தாவே, இந்த வாரத்தின் எல்லா செய்திகளையும் உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பிதாவின் ஆவியானவரே பேசுகிறவர் என்று சொன்னீர். நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொன்னீர். இதுவரைக்கும் எனக்கு நீர் உதவி செய்திருக்கிறீர் ஏசப்பா. இந்த நாளிலேயும் நீர் எனக்கு உதவி செய்யும். இந்த செய்திகள் எல்லாம் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளினாலே எங்களை நீர் ஊன்ற கட்டும். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு நீர் போதித்தரணும். உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவ்வையான வழியிலே நடத்துவாராக. இதனால் உண்டாகிற சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உரியதாண்டவரே, அதை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். இன்னைக்கு செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. வாழ்க்கையை பற்றி வேதம் சொல்லும் பொழுது, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, கட்டினதை இடிக்க ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கிலே வேதம் நமக்கு சொல்லுகிறது. வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகிறது. நாங்கள் இன்பமாகவே தான் எங்கள் வாழ்க்கையை இதுவரைக்கும் கழித்து வந்திருக்கிறோம் என்று யாரும் சொல்ல முடியாது. அதே போல வாழ்க்கை முழுவதும் நான் துன்பத்தையே அனுபவித்து வந்திருக்கிறேன் என்றும் சொல்ல முடியாது. இது நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி சீதோஷ்ணமும் மழையும் மாறி மாறி வருகிறதோ, பகலும் இரவும் மாறி மாறி வருகிறதோ, அதே போல வாழ்க்கையின் காரியங்களும் மாறி மாறி வருகிறது. எல்லாம் மாறி போகிற ஒரு உலகத்திலே தான் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நினைத்ததும் நாம் நினைக்கிறது அது ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை, அது கஷ்டமான ஒரு வாழ்க்கை என்று நாம் நினைக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது முதல் எங்களுக்கு பாடு, அது வரைக்கும் நன்றாக இருந்த வாழ்க்கையிலே நாங்கள் துன்பங்களை அனுபவிக்க தொடங்கினோம் என்று நம்முடைய உள்ளத்திலே நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவர் என்ன நமக்கு சொல்லி இருக்கிறார் என்றால், வேதத்திலே சாம்பலுக்கு பதிலாக நான் சிங்காரத்தை வைத்திருக்கிறேன், நொறுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின ஆடையை நான் வைத்திருக்கிறேன், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுக்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளும் சரி, ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்த அவருக்கு அருமையானவர்களும் சரி,
எப்பொழுதும் துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கவில்லை. அவர்களுக்கு ஆண்டவர் சந்தோஷமான நேரங்களை, சந்தோஷமான காலங்களை அவர் வைத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அப்படிதான் ஆண்டவர் தருகிற இன்பமான அனுபவங்கள் உண்டு. இந்த வாரத்திலே நாம் தியானிக்க போகிறது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேதம் தருகிற இன்பங்கள். வேதத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற, வேதம் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற நன்மையான சந்தோஷமான காரியங்கள். லூக்கா 15வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியே மனந்திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம். மனந்திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் சந்தோஷம் உண்டாகிறது. ஒரு சந்தோஷம். இந்த உலகத்திலே பாடுகள் நெருக்கங்களுக்கு நடுவிலே கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அது எங்கே ஆரம்பமாகிறது என்றால், நாம் ஆண்டவரை நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது, மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிக்கப்படும் பொழுது. வேதம் தரும் இன்பங்கள், வேதம் சொல்லி இருக்கிற இன்பங்களை பற்றி இந்த வாரம் நாம் தியானிக்க போறோம். இந்த நாளிலே முதலாவது நாம் பார்க்கிறது சந்தோஷம். உண்மையான ஒரு சந்தோஷம். நிறைய காரியங்களே உலகத்திலே நாம் சந்தோஷத்தை தேடுகிறோம். உலகத்திலே நமக்கு சந்தோஷம் தருகிற காரியங்கள் உண்டு. ஆனால் அதை விட எல்லாம் ஒரு ஆழமான உண்மையான ஒரு சந்தோஷம் நமக்கு எப்போது கிடைக்கிறது என்றால், நாம் ரட்சிக்கப்படும் பொழுது. ரட்சிப்பு மிக மிக அவசியமான ஒரு காரியம். இந்த ரட்சிப்பு எப்படி நமக்கு கிடைக்கிறது என்றால், நம்முடைய பாவங்களை பற்றி நாம் மனஸ்தாபப்படும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, நாம் போகிற வழி சரியல, எப்படியாவது நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும், இந்த பாவம் போக நாம் கழுவப்பட வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக, நம்முடைய புண்ணிய கிரியைகளோ நம்முடைய நற்செய்கைகளோ இந்த பாவங்களை போக்க அது உதவாது. நாம் செய்து வந்திருக்கிற, நம்மை தொடர்ந்து வருகிற இந்த பாவங்களை நீக்கிவிட நம்மால் முடியாது. அதற்கு உதவி செய்கிற ஒருவர் வேண்டும், அது இயேசு கிறிஸ்து தான் என்பதை நாம் கண்டுபிடித்து அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே எனக்காகத்தான் உம்முடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது, அந்த கோர பாடுகள் நீர் சகித்தது, சிலுவையிலே நீர் சகித்த அந்த பாடுகள், வாரினால் நீர் அடிப்பட்டது, முள்கிரீடம் சூட்டப்பட்டு தலையிலே கோலினால் நீர் அடிப்பட்டதெல்லாம் என்னுடைய மீறுதல்களின் நிமித்தம், என்னுடைய மீறுதல்களின் நிமித்தம் நீர் காயப்பட்டு, என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீர், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை ஏற்றுக்கொண்டீர் என்று இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்முடைய பாவங்களை அவரிடத்திலே அறிக்கை பண்ணி நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனஸ்தாபப்படும் பொழுது அந்த உள்ளான சந்தோஷம் நம்மை நிரப்புகிறது. அதை தான் நாம் வாசித்த வேத பகுதியிலே நாம் பார்த்தோம். ஒரு மனஸ்தாபம் நீங்கள் பட்டீர்கள், ஆனால் அது ஒரு நல்ல மனஸ்தாபம், ஆவிக்கேற்ற ஒரு துக்கம் நீங்கள் அடைந்தீர்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் கூட ஏதோ ஒரு காரியத்திலே உங்களை வாதித்து கொண்டே இருக்கிறது. அப்படி நான் நடந்திருக்க கூடாது என்று நினைக்கிறீர்கள். என்னுடைய வாழ்க்கை என்னாலேயே நடத்த முடியவில்லை, நான் கஷ்டப்படுகிறேன் என்று நினைக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு உதவி தேவை. அந்த உதவி இயேசு கிறிஸ்துவிடம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். உண்மையாய கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். உங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்பீர்களா? இயேசப்பா, நீர்தான் எனக்காக அடிக்கப்பட்டீர், என்னுடைய பாவங்களுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன், என்னுடைய பாவங்களை எனக்கு உணர்த்தும், நான் செய்து வந்திருக்கிற எல்லா தவறுகளையும் உம்மிடத்திலே நான் அறிக்கையிட வாக்கு கொடுக்கிறேன், என்னுடைய பாவங்களை எனக்கு காட்டும், என்னை பரிசுத்தமாக்கும், என்னை கழுவும் என்று கேளுங்கள். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையாய் மனஸ்தாபப்படுகிற ஒவ்வொருத்தருக்கும் உம்முடைய அந்த கல்வாரியின் திரு ரத்தத்தினாலே ஒரு பாவ மன்னிப்பை, ஒரு விடுதலை நீர் கொடுத்துறணும்ப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒருத்தர் கூட ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணி இருக்கிற அந்த பரம ராஜ்யத்திற்கு அபாத்திரராய் போகக்கூடாது, பரிசுத்தமாக்கும் உடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி உடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும். இயேசு நாமத்துல கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை